என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ். கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிட்டு நேராக வந்து மண்டபத்துக்கு தான் போயிருந்தோம். என்னோட மேரேஜ் நடந்த அதே மண்டபம் தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபத்திலே பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன், ஜூஸ் எல்லாமே வெளியே வச்சுருந்தாங்க. ஸோ ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு நேராக மேலே போய் உட்காந்தாச்சு. பக்கத்துலேயே சேவ் த டேட் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்து. இது என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட். 4 இயர்ஸாக நான் இவ கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த 4 வருஷமும் என்னோட பஸ்மேட் அண்ட் காலேஜ் மேட். இன்ஃபேக்ட் எங்களோட கிளாஸ் வேறு. எனக்கு A செக்ஷன், அவளுக்கு C செக்ஷன். ஆனாலும் அந்த இன்டர்வெல்லில் வர கேப்பில் போய் மீட் பண்ணிட்டு வருவோம். அந்த அளவுக்கு க்ளோஸு. என்னோட ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அவளுக்கு தெரியும், அவளோட ப்ளஸ் மைனஸ்லாம் எனக்கும் தெரியும். வீடும் கிட்டனால எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு கூட அவள் வீட்டில் போயிருந்து படிப்பேன். அந்த அளவுக்கு க்ளோஸ். அவள் மட்டும் இல்லை, அவளோட ஃபேமிலியில் அவளோட அப்பா, அம்மா, தங்கச்சி அண்ட் கொஞ்சம் சொந்தக்காரங்களை கூட எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் இன்றைக்கி மேரேஜ். கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்ததுக்கப்புறம் நேராக மேலே போய் மொய்யெல்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே சாப்பிட வந்துட்டோம். நாங்கள் வந்தப்போ ரொம்ப ரஷ் இல்லை. போன உடனே உட்காரதுக்கு இடம் கிடச்சிது. இந்த இலையில் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பட்டது இந்த கோவைக்காவை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவரை கல்யாண சாப்பாடில் நான் இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருந்தது. அவியல், சாம்பார் எல்லாமே சூப்பராக இருந்தது. பாயாசம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு போனோம். பக்கத்தில் தானே, அதனால் போய் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நேராக வடசேரி கிளம்பியாச்சு. இந்த மாதிரி ஒரு தோஸ்ட் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.